A pair of wheels of railway wagon carries a load of 50 kN on each axle box, acting at a distance of 100 mm outside the wheel base. The gauge of rail is 1.4 meter. Find the diameter of the axle between the wheel if the permissible stress is 100 Newton per millimeter square. ஸோ இதில் வந்து a pair of wheels of railway wagon அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாஃப்ட் இருக்கும் ரயில்வே வேகனில், 2 வீல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு வீலு, இந்த இடத்துல ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வீலு, இது வந்து ஷாஃப்ட்டு. ஸோ இதில் வேகன் இது போல் இருக்கும். ஸோ இப்போ railway wagon carries a load of 50 kN on each axle box அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரயில்வே வேகனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 50 kN லோடு ஆக்ட் பண்ணுது, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 50 kN லோடு ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதுதான் இந்த வீல் தான் வந்து நம்ம தண்டவாளத்தில் இருக்கும், தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த இடம் வந்து சப்போர்ட்டில் இருக்கும், இந்த இடம் சப்போர்ட் பண்ணும், இந்த இடமும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே எவ்வளோ லோடு இருக்குது அப்படின்னா பேலன்ஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து வீலும் அதே ஈக்குவலாக வந்து லோடை ஷேர் பண்ணிக்கும். இங்கேயும் 50 kN ஆக்ட் பண்ணுது, இங்கேயும் 50 kN ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த வீல் தான் வந்து இது ரெண்டத்தையும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு அப்போர்டு ஃபோர்ஸை தரும், இந்த வீல் ஒரு அப்போர்டு ஃபோர்ஸ் தரும். ஸோ அப்போ தான் இந்த லோடு வந்து கீழே இறங்காது. ஸோ அந்த அப்போர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக, ரெண்டு வீலும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும். 50 kN 50 kN அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து ஆக்டிங் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 mm அவுட் சைட் த வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோடு வந்து 100 mm அவுட் சைட் த வீல் பேஸ்லேருந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து 100 mm, இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, இது வந்து 100 mm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேஜ் ஆஃப் ரயில் இஸ் 1.4 மீட்டர். கேஜ் ஆஃப் ரயில் அப்படின்னா ரெண்டு தண்டவாளங்களுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 1.4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக லைன் டயக்ராமில் வரையணும் அப்படின்னா இது வந்து ஷாஃப்ட்டு, இங்கே லோடு ஆக்ட் பண்ணுது 50 kN, இங்கேயும் லோடு ஆக்ட் பண்ணுது 50 kN, இங்கே சப்போர்ட்டிங் லோடு ரியாக்ஷன் லோடுன்னு சொல்லலாம், இதுவும் 50 kN, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 kN லோடு ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 mm, இந்த டிஸ்டன்ஸும் 100 mm, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது மில்லிமீட்டரில் மாத்திரம் இருந்தால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1.4 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1400 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பெண்டிங் வீல் வந்து பெண்டிங் ஆகும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆக்ட் பண்ணுறதுனால இந்த ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். 4 பாயிண்ட் இருக்குது, இந்த 4 பாயிண்ட்லேயுமே நம்ம என்ன செய்யணும், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம், இதை டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஏ, பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி, பெண்டிங் மூமெண்ட் அட்டு சி, பெண்டிங் மூமெண்ட் அட்டு டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்போதுமே பெண்டிங் மூமெண்ட் வந்து இது 0 தான் இருக்கும். அதே போல் இங்கேயும் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டால் எண்டுலேயும் வந்து பெண்டிங் மூமெண்ட் 0 தான் இருக்கும். ஸோ இப்போ பிங்கிற இடத்துல பெண்டிங் மூமெண்ட் எடுத்திங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ பின்ற பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் எடுத்திங்கன்னா 50 வருது லோடு, இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. இது வந்து கிலோநியூட்டனில் இருக்குது, இதை நியூட்டனாக மாற்றணும் அப்படின்னா இதை ஒரு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. ஸோ இதை ஒரு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிலோநியூட்டன் வந்து நியூட்டனாக மாறிடும். ஸோ இப்போ 50 × 1000 வரும், இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 100 mm கொடுத்துருக்காங்க, அப்போ 100. ஸோ இது வேல்யூ வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 5 1 2 3 4 5 6 60 போட்டுங்க நியூட்டன் மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அதே போல் பெண்டிங் மூமெண்ட் அட் சி எடுத்தோம்னாலும் இந்த இடத்துல இருந்து பெண்டிங் மூமெண்ட் எடுத்தால் ரைட் சைட் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 50 kN, 50 kN நியூட்டனாக மாற்றுறதுக்கு ஒரு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃபோர்ஸு, இந்த 50 × 1000 அப்படிங்கிறது ஃபோர்ஸு, டிஸ்டன்ஸ் வந்து 100 mm, அப்போ 100 போட்டுங்க. ஸோ ரெண்டத்தையும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 60 வரும் நியூட்டன் மில்லிமீட்டர், இது வந்துடுது. ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் ஏ 0, பி வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் வருது, சிலேயும் 50 வருது, 50 லட்சம், டியில் 0 வந்துடுச்சு. இப்போ நம்ம பெண்டிங் மூமெண்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு எது அதிக வேல்யூவோ அதை எடுத்துக்கணும். ஸோ இதில் எது அதிக வேல்யூ அப்படின்னா 50 லட்சம், அப்போ இதை எடுத்துக்க வேண்டியது.
நியூட்டன் மில்லிமீட்டர். இதுதான் வந்து நம்மளோட பெண்டிங் மொமெண்ட். ஸோ இப்போ லோடு முடிஞ்சு, வீல் பேஸ் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. அடுத்து டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து 100. அப்போ இங்கே வந்து என்ன ஸ்ட்ரெஸ்னு கொடுக்கல, டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸான்னு கொடுக்கல. ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் தேவை. அதனால் கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 100 Nm/mm² அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நேரடியாக ஃபார்முலாக்கு போவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டார்க் எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூவே கொடுக்கவே இல்லை. அதனால் டார்க்கு கொடுக்காததுனால இந்த சம்மில் ஒன்லி பெண்டிங் மூமெண்ட் மட்டும் ஆக்ட் பண்ணுறதா நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் மட்டும் ஆக்ட் பண்ணால் ஒரு ஷாஃப்ட்டில் எப்படி டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எம் கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்ததாக வந்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். நேரடியான டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ என்ன ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா, இதே ஃபார்முலா தான் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ME is equal to π/32 சிக்மா பி d3. இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஸோ எம் இதில் வந்து எம்முன்னே போட்டுக்கலாம், எம்மின்னு போட தேவையில்லை. ஏன்னா ஈக்குவலன் பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. டார்க் ஆக்ட் பண்ணால் தான் ஈக்குவலன் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் டார்க் ஆக்ட் பண்ண மாரி இதில் கொடுக்கல. ஸ்பீடோ பவரோ கொடுத்தது தான் நம்ம கண்டிப்பாக ஷாஃப்ட்டு சுற்றுது, டார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆனால் இதில் டார்க்கை பற்றி எதுவுமே சொல்லாததுனால நான் ஜஸ்ட்டு M is equal to π/32 சிக்மா பி d3 அப்படின்னு சொல்லிட்டு நான் சால்வ் பண்ணிடுறேன். இப்போ இந்த π/32 சிக்மா பி அந்த சைடு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா M into 32 divided by π into சிக்மா பி is equal to d3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ எம்மோட வேல்யூ 5 லட்சம் 50 லட்சம் R0 into 32 divided by π into சிக்மா பி. சிக்மா பி வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு 100 is equal to d3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன், R0 5 into R0 32 ப்ராக்கெட் க்ளோஸ், டிவைடு ப்ராக்கெட் ஓப்பன், பை இன்ட்டு 100 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு இப்போ இவ்வளோ வருது. ஸோ 509,295.81 இஸ் ஈக்குவல் டு d3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதில் க்யூப் வந்து நம்ம இந்த சைடு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா க்யூப் ரூட்டாக மாறிடும். இப்போ இதுக்கு க்யூப் ரூட் எடுக்க வேண்டியது தான். ஷிஃப்ட்டு க்யூப் ரூட்டு ஆன்சர் ஈக்குவல் டு 79 வருது. ஸோ இப்போ D இஸ் ஈக்குவல் டு 79.85 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போ இதை நம்ம டேட்டா புக்கு பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 79 வருது நமக்கு. 79க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 75ல் முடிஞ்சு அடுத்தது இங்கே 80 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. இப்போ 79ங்கிறது இதுக்கப்புறம் வர்றதுனால நம்ம என்ன செய்யலாம், 80 கொஞ்சம் அதிகமான டயாமீட்டர் அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ D is equal to 80 mm. இதான் வந்து ஆன்சர்.